குலதெய்வ வழிபாடு பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். குலதெய்வதா இஷ்ட தேவதா அப்படின்னு 2 வழிபாடு இருக்குது. குலதெய்வம் அப்படிங்கிறது உங்களுக்கு பிடிச்சாலும் பிடிக்காவிட்டாலும் நீங்கள் போய் தான் ஆகணும். ஆனால் இஷ்ட குலதெய்வதா அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச கடவுள்கிட்ட நீங்கள் உங்களை அர்ப்பணிச்சுக்கிறது தான் இஷ்ட குலதெய்வதா வழிபாடு. சரி, இப்போது குலதெய்வம் பற்றி பார்ப்போம். குலதெய்வத்தை நீங்கள் கட்டாயமாக வணங்கியே தான் ஆகணும். குலதெய்வம் அப்படிங்கிறது தெய்வங்களுக்கெல்லாம் தெய்வமாக இருந்து நம்மை முதன்மைப்படுத்தி முக்கியத்துவம் கொடுத்து நம்முடைய நலன்களில் அக்கறை செலுத்தக்கூடிய தெய்வம் தான் குலதெய்வம். எவ்வளவோ பேர் எங்கெங்கோ போய் வருகிறாங்க. குறிப்பாக ஒருத்தர் காசிக்கு போயிட்டு வந்தார். அவருடைய கனவுல, ஏன்னா நான் இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கேன், நீ 3 வருஷமாக என்னை பார்க்க வராமல் எவ்வளவோ செலவு செஞ்சிட்ருக்க, என்னை நீ பார்க்காம காசிக்கு போனால் உனக்கு பலன் கிடைக்குமா என்று கனவில் கேட்டிருக்கிறது குலதெய்வம். அதுக்கப்புறமா அவங்க ஓடி போய் குலதெய்வத்தை வணங்குறாங்க. நிறைய பேர் பெரிய கோபுரங்கள் உள்ள கோயில் தெய்வங்களை குலதெய்வம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. அப்படி இல்லை, முன்னோர்கள் கூடி கூடி வழிபட்ட அந்த இடத்திற்கென்று ஒரு சக்தி இருக்கிறது. இன்றைக்கு நாம் சொல்லவில்லையா, காந்தி நின்ற இடம் வஉசி செக்கிழுத்த இடம் என்று எவ்வளவு பெருமையாக சொல்கிறோம். அதுபோல நம் முன்னோர்களும் நமக்கு தலைவர்கள் மாதிரி தானே. அவர்கள் நின்று வழிபட்ட இடம், அவர்கள் பொங்கல் வைத்தது, அதெல்லாம் நாம் மதிக்க வேண்டாமா? அதனால் குலதெய்வத்திற்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறது. குலதெய்வம் என்பது என்ன? தேவைகளை உணர்ந்து நமக்கு உடனடியாக தரக்கூடியது தான் குலதெய்வம். மற்ற தெய்வங்கள் எல்லாம் வேண்டித்தான் கூப்பிட வேண்டும். இவர்கள் வேண்டினாலும் வேண்டாவிட்டாலும் நம்மிடம் நமக்கு நல்லது செய்யக்கூடிய தெய்வம்தான் குலதெய்வம். அதனால் குலதெய்வ வழிபாடு என்பது மிகவும் முக்கியம். குலதெய்வ வழிபாட்டால் குழந்தை பாக்கியம் உட்பட எல்லா நன்மைகளும் நமக்கு கிடைக்கும் என்பது ஐதீகம்.